வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சரித்திரம் டெஸ்ட் பேட்சில் வந்து ஃபுல் மாடல் கொஷின் வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2020 நடந்த குரூப் 2 கொஷின் தான் வந்து கொடுத்துருப்பேன். குரூப் 2 கொஷின் தான் வந்து கொடுத்துருப்பேன். அதனுடைய மேக்ஸ் எக்ஸ்பிளைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சைக்காலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. P@L என்பது Y75 என்று குறிப்பிடப்பட்டால் $1 என்பது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று P வந்து 2வது இடத்துல இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. மொத்தமாக எழுதி 2ஆக பிரிச்சுருக்காங்க. 2ஆக பிரித்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே P இருக்கா செகண்ட் ப்ளேஸில், அப்போ லாஸ்ட்டில் செகண்ட் பாருங்கள் Y இருக்கும், அப்போது Y கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஹட்டு பாருங்கள் 4th ப்ளேஸில் இருக்குது, லாஸ்ட்லேருந்து 4th பாருங்கள் 7 வந்து வரும். அடுத்து பாருங்கள் L கொடுத்துருக்காங்க. L வந்து பாருங்கள் 7th ப்ளேஸ் இருக்குது, அப்போ லாஸ்ட்லேருந்து 7th வந்தாக்க நமக்கு வந்து 5 வந்து கிடைக்கும். இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க கொடுத்துருக்க $1 கொடுத்துருக்காங்க. டாலர் பார்த்தீங்கன்னா 5th ப்ளேஸில் வந்து இருக்குது, சரி 6th ப்ளேஸில் வந்து இருக்குது. அப்போ 6th லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா F வந்து வரும். அடுத்தது 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து 10 வந்தாக்கா டாட் வந்து வரும், F டாட் அப்படின்னாக்கா C ஆப்ஷன் வந்து வருது. அப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து 3 தான் கொடுத்துருப்பாங்க, 3 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. F.3 என்பது சரியான ஆன்சர். அடுத்து இதுவும் ஒரு சைக்காலஜி கொஷின் தான். எக்ஸ் என்பது இன்ட் என்பது வகுத்தல் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும், ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும் குறிப்பிட்டப்பட்டால் 3 - 15 வகுத்தல் 19 இன்ட்டு 8 + 6 மதிப்பு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் அப்படி தான் நம்ம எடுக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எடுக்கணும். அப்போ 3 மைனஸ் என்பது பார்த்தீங்கன்னாக்க பெருக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்பது பெருக்கல் 15, வகுத்தல் என்பது பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ், வகுத்தல் என்பது ப்ளஸ் 19 ஆகிடுச்சு. அடுத்து பெருக்கல் என்பது வகுத்தல், 8 ப்ளஸ் என்பது பார்த்தீங்கன்னாக்க மைனஸ் தான், -6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 3 15 பார்த்தீங்கன்னாக்க 45, 3 15 பார்த்தீங்கன்னாக்க 45, 45ஓட 19 கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னாக்க 64ன்னு கிடைக்கும். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் அப்படி உள்ள இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணோம் 64. அடுத்தது வகுத்தலுக்கு அப்புறம் தான் பெருக்கல் மைனஸ் வந்து வரும். அப்போ வகுத்தல் 8 இருக்குது, அப்போ வகுத்தல் 8 பண்ணாக்க 8 8 64 8ன்னு வரும். மைனஸ் இருக்குது, -6. அப்போ 8லேருந்து 6 போச்சுன்னு கேட்டாங்க, மீது 2 தான் வரும். அப்போ 2ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது இன்னொரு சைக்காலஜி கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீடுகளுக்கு பதிலாக வரும் எண் எதுன்னு கேட்குறாங்க. 2 3 5 7 11 13 நல்லாவே தெரியுது, வந்து பகா எண் வருது. 2 3 5 அடுத்து பாருங்க 7 கொடுத்துருக்காங்க, நடுவில் 9 வரல, 11 13 கொடுத்துருக்காங்க, 15 வராது, அடிப்படம் அது வந்து நடுவில் பாருங்கள் 9 வரல, இங்கே 15 வரல, அடுத்து 17 கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்க. அடுத்து 21 வருமானு கேட்டால் 21 அடிப்படம் வராது, 23 தான் வரும். 23 என்பது சரியான ஆன்சர். இப்போ கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 23 வந்து வரும், பகா எண். அடுத்தது 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள நீர் தொட்டியின் கொள்ளளவு யாது? நீர் தொட்டியின் கொள்ளளவுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கனப்பரப்பு இல்லையா, அதாவது 3 பக்கம் கொடுத்துருக்காங்க, கன செவ்வகத்தில் வந்து வரும். 3த்தையும் வந்து பெருக்குங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்க, நீர் தொட்டியின் கொள்ளளவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 10க்கு 10 ஒரு குழி எடுத்தீங்கன்னு கேட்டாக்க அதில் வந்து 1000 மீட்டர், ஏன்னா இது 10 × 10 பெருக்கினாங்க நமக்கு வந்து எனக்கு 10 × 10 பெருக்கினாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 வந்து கிடைக்கும், 1000 மீட்டர் கிடைக்கும். அதாவது இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, 4 10 வருது இல்லையா, 4 10 வரது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 1000 மீட்டர் வந்து கிடைக்கும். இது எல்லாத்தையும் பெருக்கி 1000ஆல் பெருக்கிறீங்க. இப்போ 10 5 பெருக்கினாக்கா 15, 15 பார்த்தீங்கன்னா 50, 15 பார்த்தீங்கன்னாக்கா 50, 50 × 1.5, 50 × 1.5, 050 5 25, 010 I1 5. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0 5 7ன்னு இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சாக்கா 75ன்னு வரும். அப்போ 75 × 1000ஆல் பெருக்குங்க, 75 × 1000ஆல் பெருக்கினாக்கா 75000 லிட்டர், 75000 லிட்டர்னு சொல்லி வரும். அடுத்தது 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு, அதாவது ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியத்தை வந்து உருக்கி 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுதான். கோலத்தை உருக்கி உருளையாக மாற்றுறாங்க. உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோலத்தோடைய கன அளவு வந்து தெரிஞ்சிடும். கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 4/3 πr3
சமம். அது உருக்கப்பட்டு தானே இது பண்ணுறாங்க. உருக்கி தானே ஒரு பொருளை உருக்கி இப்போ தங்கத்தை வந்து உருக்கி மோதிரமாக மாற்றுறாங்க, செயினாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான். என்ன தானே அந்த வெயிட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும் மாறுது, அவ்வளோ ஃபார்முலா மட்டும் வந்து மாறுது. உருக்கப்பட்டு உருளையாக வந்து மாற்றுறாங்களாம். அப்போ உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவுன்னு கேட்டாக்க πr²h, 5r²h. 5யும் 5யும் கேன்சல் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஏன்னா 22/7 போட்டு நீங்கள் அடிக்கிறத டேரெக்டாக வந்து கேன்சல் பண்ணிடலாம். 5யும் 5யும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து r³ மதிப்பு எனக்கு 12 சென்டிமீட்டர். ஏன்னா கோலம் முறுக்கப்பட்டு தானே 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே உருளைக்கு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். அப்போ 4/3 இன்ட்டு r³ r³ அப்படி டேரெக்டாக எழுதுங்க, பெருக்கெல்லாம் எழுதாதீங்க. 12 12 12ன்னு சொல்லி பிரித்து எழுதுங்க. ஈக்குவல் டு r², r²னாக்க 8. அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு h தான் வந்து கண்டுபிடிக்கணும், ஹைட்டு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 4 3 4 12, 4 12, ஓ நாங்கள் 2 8, ஓ நாங்கள் 2 8, ஓ 2 6 2 12, ஓ 2 6 2 12. இருக்கிறது என்ன 6 6 தான் இருக்குது. இப்போ 6 6 பிறகுனாக்கா 36 சென்டிமீட்டர் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது தனி வட்டி கொஷின். தனி வட்டி கொஷின் இதெல்லாம் ஈஸியாக வந்து கேட்டிருப்பாங்க. 10% அப்படின்னு கேட்டாவே இதிலேருந்து 10% 100ன்னு சொல்லி தாராளமாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் டேரெக்டாக வந்து நான் கணக்கு வந்து போகிறேன் பாருங்கள். 10%, 10%, 20%, 30% அப்படின்னு சொல்லி கேட்டாவே அது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு பாக்ஸ் டைப், தனி வட்டினாவே பாக்ஸ் டைப் தான். 100% என்பது 1000 ரூபாய். 100% என்பது 1000 ரூபாய். 10% ஓராண்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர் வந்து பண்ணாக்கா ஒரு வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயர். சரி, 10% கொடுத்துருக்குங்க. தனி வட்டி வந்து கேட்குறாங்க, எஸ்ஐ வந்து கேட்குறாங்க. டேரெக்டாக இருந்தால் தான் அடிச்சிக்கலாம், நேராக இருந்தால் அடிச்சிக்கலாம். கிராஸ் இருந்தால் மல்டிபிள் பண்ணோம். 0000 போயிடுச்சு, 0000 போயிடுச்சு. இருக்கிறது கிராஸ் தான் இருக்குது. அப்போ 10யும் பெருக்கினாக்கா 100ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இது தனி வட்டி கொஷின் தான். ஒரு ஆண்டு இருக்குது, x% வட்டி வீதம், அதாவது 100% காமனு. ஓராண்டு அப்படின்னாக்கா ஒரு வருஷம் இன்ட்டு x% வட்டி விதத்துலையும். அப்போ x% வட்டி விதத்தில் x ஆண்டுகளுக்கு, x ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து x தான் வரும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா x தான் வரும். தனி வட்டி வீதமானது ரூபாய் x எனில், வட்டி வந்து பார்த்தீங்கன்னா x வந்து கிடைக்கலாம், x தான் வந்து கிடைக்குது. அசலின் மதிப்பு என்ன, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு தெரியல, அதை வந்து கேட்குறாங்க. டேரெக்டாக இருந்தால் அடிச்சுக்கல இல்லையா, ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து டிவைடில் தான் வரும். அப்போ 100/x, ஏன்னா நேராக இருந்தால் அடிக்கணும் இல்லையா, டிவைடில் தானே வரும். அப்போ 100/x என்பது சரியான ஆன்சர். வேறு எதுவும் அடிக்க முடியாது இல்லையா. அடுத்தது 2x + 3y = 3x + 5y = 18:29 எனில் x/y என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்மில் இதை வந்து பண்ணிக்க இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு தான் போட முடியும். xyன்ற இடத்துல வந்து ஆன்சர் வந்து போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். இதுங்க எடுத்தாக்க 18ன்னு சொல்லி வரணும். 2 6 பி, நான் டேரெக்டாக வந்து பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுங்க. பி ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏவா சிவான்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுங்கள். 2 6 ப்ளஸ் 18, 3 12, 3 12 18 வருது, 18 வந்து வருது. அடுத்து பாருங்கள், 3x + 5y இருக்குது. 3 9, எக்ஸ்ன்ற இடத்துல இந்த நம்பரை போட்டுங்க, ஒய்ன்ற இடத்துல 4 போட்டுங்க, அவ்வளோதான். 5 20, அப்போ கூட்டினாக்க 29. எப்போவுமே இந்த மாதிரி ஆன்சருக்கு நீங்கள் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணுறதா இருந்தால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி ஃபஸ்ட் பியை வந்து செக் பண்ணுங்கள். பி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் போங்க. ஃபஸ்ட்டு பியை தான் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், விகித கணக்கு. 5:6 = x/12 எனில் எக்ஸின் மதிப்பு கணக்கு கொடுத்துருக்கங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்போ 5 12 பெருக்குனாக்கா 60. 60 = 6x, 6xன்னு வரும். 4 6 6 5 6 60, அவ்வளோதான். அப்போ x = 10, x = 10ன்றது சரியான ஆன்சர். அடுத்தது, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச, இந்த கீவேர்டு வந்து ஞாபகம் வேணும். அதிகபட்சம் அப்படின்னாக்கா HCF, அதிகபட்ச நவயம்னாக்கா HCF வந்து எடுக்கணும். 80 100 120க்கு வந்து HCF எடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். 80 100 120க்கு வந்து HCF எடுத்தால் முடிஞ்சிச்சு. டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு 10ஆம் வாய்ப்பால் எடுக்கிறேன். 8 10 12ன்னு வரும். அடுத்து 2ஆம் வாய்ப்பால் வந்து எடுக்கிறேன். எடுத்தாக்கா 4 2 8, 5 2 10,
6 2 12 வேறு எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா HCFனாக்க காமன் ஃபேக்டர் தானே, காமன் ஃபேக்டர் தானே எடுக்க முடியும். அப்போ 5×2 20, அப்போ 20 லிட்டர் என்பது சரியான ஆன்சர். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னா HCF தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு HCF கொஸ்டின் தான். a³ - 9ax² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இதை வந்து நம்ம வந்து பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதணும் பாருங்கள். இங்கே a³ இருக்குது, இங்கே உள்ள ஒரு a இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு ஏன்னு சொல்லி தனியாக எடுக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா a² - இந்த 9 இருக்குது. 9 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 இல்லையா, அதை 3² மதிப்பு தானே. அப்போது 3x². 3x² பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா பிரித்து எழுதலாம். 3x² வந்து பிரித்து எழுதலாம். இப்போ இதை வந்து நான் இன்னும் பிரித்து எழுதுகிறேன். ரெண்டாக தனித்தனியாக வந்து பிரித்து எழுதுகிறேன். a + 3x, a × 3x, a - 3x, a - 3xன்னு சொல்லி பிரித்து எழுதுகிறேன். ஓகேவா? இதை வந்து பிரித்து எழுதியாச்சு. a + 3 a - 3 ரெண்டாக வந்து மாறிடுச்சு. a + 3 a - 3ன்னு சொல்லி மாறிடுச்சு. இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. அடுத்து a - 3x² இருக்குது. a - 3x² வந்துருக்கு. இதை டேரெக்டாக அப்படியே வந்து வச்சுக்கோங்க. a - 3x² வந்து இருக்குது. அதை பிரித்து எழுதுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் வந்து வரும். HCFனாக்கா காமனாக வந்து இருக்கணும் இல்லையா, காமனாக வந்து இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து a இருக்குது. ப்ளஸ்ன்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா a இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து வராது. ப்ளஸ் a + 3x வந்து வராது. a - 3x அப்படின்னு சொல்லி தான் வரும். இந்த a - 3x இருக்குது இல்லையா, இதை பிரித்து எழுதுறேனே a - 3x² இருக்கு இல்லையா, பிரித்து எழுதுறேனே என்ன வரும், a + 3x, a - 3xன்னு வரும். a - 3xன்னு சொல்லி வரும். அப்போ a - 3 இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் வந்து காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் எழுத முடியும். அது சின்ன மதிப்பு தான் வந்து எழுத முடியும். HCFன்னு கேட்டாக்க சின்ன மதிப்பு எழுதணும். இதுனாக்கா பெரிய மதிப்பு எழுதணும். இங்கே இருக்கிறது எனக்கு இந்த a கூட பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் தான் சின்ன மதிப்பு, அந்த மைனஸை தான் வந்து எழுதணும். ஓகேவா? அப்போ a - 3x என்பது சரியான ஆன்சர். அடுத்து குமார். இந்த சதீஷ்குமார் சொல்லி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இது வந்து ஷார்ட்கட் வச்சுட்டு வந்துடுறாங்க. சதீஷ்குமார்னு பேர் வந்தால் 13 போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு குரூப் 2 வந்து குமார்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சதீஷை கட் பண்ணிட்டு குமார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து தனி வட்டி கொஷின் தான். 52,000க்கு 79,040 செலுத்தினார். மொத்த அமௌண்ட்டாக கொடுத்துருக்காரு. வட்டி விதம் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை கழிச்சிடுங்க. 79,000 79,040 52,000 கழிங்க. கழிச்சா 0 4 0 9 2 போச்சுன்னா 7 7 2 போச்சுன்னா 5 போச்சுன்னா 6. அப்போ 27,040 கிடைக்குது. 27,040 கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். 100% என்பது 52,000. 100% என்பது 52,000. 4 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியல. நம்ம வட்டி விதம் தான் வந்து கண்டுபிடிக்கணும். 6 தான் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு கிடைச்சிருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க 27,040 கிடைச்சிருக்கு. 0000 போயிடுச்சு. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் வந்து ஆகிடுச்சு. 00லாம் கேன்சல் ஆகிடுச்சு. நாங் 4 இங்கே அடித்தாக்க நேராக வந்து அடிச்சிக்கலாம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நேராக வந்து அடிச்சிக்கலாம் இல்லையா. நாங் 4 6 நாங் 24 மிச்சம் 3ன்னு வரும். 7 நாங் 28 மிச்சம் 2 வரும். 6 நாங் 24 676 வருது. இங்கே லாஸ்ட்டில் 2 முடியுது, இங்கே வந்து 6 முடியுது. 3 2 6 தான் வரும் லாஸ்ட்டில். இந்த லாஸ்ட் நம்பர் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 13 பெருக்குனா வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். 13 பெருக்குனாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 676ன்னு சொல்லிக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை வந்து கொடுத்துருப்பாங்க. 1³ + 2³ + 3³ தொடரின் உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும் எனில் அதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கியூப் கொஷின் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இதுக்கான ஃபார்முலா பாருங்க. n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதனுடைய ஃபார்முலா பாருங்க இதுதான். கியூப்னாக்கா இது, ரூட்னாக்கா n × n + 1 × 2n + 1/6ன்னு சொல்லி வரும். 6ன்னு சொல்லி வரும் இல்லையா. அது சிங்கிளாக வந்திருந்தாக்கா n × n + 1/2 அவ்வளோதான். இந்த 3 ஃபார்முலா தான் வந்து இருக்கிறது. இது வந்து ஸ்கியூப் ரூட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. 1296ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 296ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஆப்போசிட் வந்து ஸ்கொயர் எடுத்துடலாம். ஸ்கொயர் எடுத்தாக்க பார்த்தீங்கன்னாக்கா 6 முடியுது லாஸ்ட்டில். இப்போ 36 தான் வரும். 36 தான் வந்து வரும். ஏன்னா 16 பண்ணாக்கா கம்மியாக வரும். ஏன்னா 20 அந்த 20 பண்ணாக்கா 400 தான் வரும். 3 பண்ணாக்கா 9 வரும்.
900 சொல்லி வரும். அப்போ 36 சொல்லி தான் வரும். அந்த ஸ்கொயர் ரூட்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் வரும். அப்போ 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ரூட் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே எடுத்தாக்க 36 சொல்லி வந்துருச்சு இல்லையா, 36 சொல்லி வந்துருச்சு. இந்த 2 இருக்குது, 2 வந்து நான் ரிவர்ஸில் இங்கே எடுத்து வந்துடுறேன். இங்கே வகுத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருந்தாக்கா பெருக்கல் ஐடியில் 2 பெருக்கிறேன், 72ன்னு கிடைக்குது. 72ன்னு கிடைக்குது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை பெருக்குனா எனக்கு வந்து எனக்கு 72 கிடைக்கும். இப்போ 6 இருக்குது, 6உடைய அடுத்த நம்பர் எனக்கு 7, 7 35, 6 42, 6 42 வந்து வராது ஒன்று. அடுத்தது 7 இருக்குது, 7க்கு அடுத்த நம்பர் 8 56, 7 × 8, 8 56 வராது. 8 × 9, 8க்கு அடுத்த நம்பர் எனக்கு 9, 8 9 எனக்கு 72. அப்போ 72ன்றது சரியான ஆன்சர். அப்போ 8 தான் எனக்கு சரியான ஆன்சர். அடுத்தது மதிப்பு காண்க. ரூட்டில் எத்தனை 3 என்ன கொடுக்கட்டும், எத்தனை ரூட் என்ன கொடுக்கணும், அது 1 தான், 3 தான். இங்கே என்ன வந்து 1 கொடுத்துருக்காங்க. அந்த பவர் வந்து எப்பவுமே 1 இருக்கிறது தான் அர்த்தம். அங்கே வந்து 1 இருக்கிறது அர்த்தம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்குங்க. 3 power 1. அடுத்து பார்த்தீங்கன்னா சராசரி கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண், 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 28.4. இங்கே 96 என்ற மதிப்பிற்கு பதிலாக 69 என தவறாக எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 96 மார்க் கொடுத்துருக்கோம் பையன்த, ஆனால் அவங்க வந்து 69 சொல்லி எடுத்துருக்காங்க. மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க. 96 அவங்க எடுத்திருக்க வேண்டியது, ஆனால் இவங்க வந்து எடுத்திருக்க மதிப்பு இவங்க வந்து 69 சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் மதிப்பெண்ணுக்கான சரியான சராசரி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 96லேருந்து 69 கழிங்க, 69 கழிங்க. 16லேருந்து 9 போச்சுன்னு கேட்டாக்க 7, 8லேருந்து 2 போச்சுன்னா 6. அப்போ 27 இருக்குது, 27 இருக்குது. சராசரி 25 மாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 27க்கும் 25 கண்டுபிடிங்க. 25 பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஓர் 25 25 மிச்சம் 2 வருது. புள்ளி வச்சுக்கிறேன், 0 சேர்த்துறேன். அப்போ எனக்கு வரல, அப்போ இன்னொரு 0 சேர்த்தணும். 0 வந்து இங்கே கரெக்டாக பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வந்து 0 வந்து சேர்த்தணும். ஓகேவா, இப்போ வந்து 0 சேர்த்திக்கிறேன். 8 25 எனக்கு 200, 0 ஆகிடுச்சு. அப்போது 1.08 இதனுடைய மதிப்பு எனக்கு 1.08. ஆல்ரெடி 78.4 இருக்குது, 78.4 இருக்குது. இப்போது 1.08 இதுதான் ஞாபகம். 0 போடாமல் 8 இங்கே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து வராது. அது ஒரு விஷயம் இருக்குது, நல்லா தெளிவாக பாருங்கள். 8 4 9 7, 79.48 என்பது சரியான ஆன்சர். அடுத்து நாட்கள் கொஷின். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்கள் செய்து முடிப்பார்கள். 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலை நாம எப்பவுமே கீழே வந்து போடணும். ஓகேவா, 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலை வந்து எப்பவுமே கீழே வந்து போடணும். ஓகேவா, செய்கிறார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர். எக்ஸ் 50 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த பக்கம் 5 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்கிறது 5 தான். அப்போ 5 நாட்களில் முடிப்பாங்க. இதே போல் தான் நிறைய கொஷின் இந்த மாதிரி நாட்கள் இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டட் கொஷினை கேட்பாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரமாக. இதை டேரெக்டாக அடித்தா முடிஞ்சிச்சு. அப்போ 1 மணி நேரத்துக்கு என்ன 10 பக்கம் படிப்பார். 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம், 2 மணி நேரத்துக்கு 20 பக்கம். அப்போ 50 பக்கங்கள் கேட்குறாங்க. அப்போ 5 மணி நேரம். அப்போது 5 மணி நேரம். இதெல்லாம் சும்மா கண்ணில் பார்த்தே சொல்லிட்டு போயிடலாம், அடித்து போட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. அடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முடியவில்லை வித்தியாசம் கேட்குறாங்க. ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு 2 இயர்ஸ் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா எனக்கு CI, அதாவது தனி வட்டி மைனஸ் கூட்டு வட்டி. தனி வட்டி மைனஸ் கூட்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு PR/100. சரி, PR/100 ஹோல் ஸ்கொயர். 100 ஹோல் ஸ்கொயர் இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான், PR/100 ஹோல் ஸ்கொயர். Pனா பிரின்சிபல் அமௌண்ட்டு, Rனாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இப்போ பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் 5000, பிரின்சிபல் அமௌண்ட்டு 5000 கொடுத்துருக்காங்க. 8%, Rனாக்க 8. அப்போ 8 × 8 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் 100 இருக்குது. 100 வந்து பிரித்து எழுதுங்க, அவ்வளோதான். 100 100 சொல்லி பிரித்து எழுதுங்க. 00 00 படித்து 1 0 1 0 படித்து 1 5 5 2 5 10 1 2 2 4 2 8. 8 பார்த்தீங்கன்னாக்கா 32. 8 பார்த்தீங்கன்னாக்கா 32 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், கூட்டு வட்டி கொஷின் கொடுத்துருக்குங்க.
ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 இயர்ஸ் கொஷின். 2 1 சொல்லி ஞாபகம் இருக்கு இல்லையா. 2 1 வந்து மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். 2 1 வந்து பெருக்கினா முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் கண்டுபிடிக்கலாம். 5000 இன்ட்டு 12/100 12/100 0000 படித்து 5 12 பெருக்கினாக்கா 600ன்னு கிடைக்கும். 600ன்னு சொல்லி கிடைக்கும். அந்த 600க்கான அடுத்த மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். 12/100 0000 படித்து 6 12 6 10 பேர் 60 6 12 பேர்னாக்கா 72ன்னு வரும். 72ன்னு வரும். ஃபஸ்ட்டு மதிப்பு 600 கிடச்சிச்சு. அடுத்த மதிப்பு எனக்கு 72 கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு மதிப்பு 2 1 சொன்னேன் இல்லையா. அப்போ 2ஆல் வந்து பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 1200. அடுத்த மதிப்பு 1ஆல் பெருக்கினாக்கா 72 1272. சி ஆப்ஷன் வந்து சரியான 1272 வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகையை 55,560 உயர்ந்துள்ளதெனில் வட்டி வீதம் காணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து 2 ஆண்டுகள் 3 மாதம் கணக்கு கொடுத்துருக்குங்க. கலப்பு பின்னத்தில் வந்து மாத்திரம் 2 ப்ளஸ் வரும் 3 ஒரு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 12. நம்ம எப்படி பர்சன்டேஜ் வந்து கீழே 100 போடுறோமோ அது மாதிரி தான் இங்கே மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 மாதம் வருது இல்லையா. அதுதான் போகிறோம். 1 3 4 12 4 4 2 பெருக்குனாக்கா 8 4 2 8. இங்கே வந்து 1 இருக்குது. இங்கே வந்து 1 இருக்குது. 8 + 1 கூட்டினாக்கா 9. அப்போ 9/4ன்னு சொல்லி மாறிடுச்சு. 2 ஆண்டுகள் 3 மாத காலம் என்பது 9/4 9/4ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள். இந்த மதிப்பு வந்து கழிங்க. 55,560 48,000 48,000 கழிச்சாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டேரெக்டாக வந்து கழிங்க. 7,560 ரூபா 7,560 ரூபா வரும். இப்போ பாருங்கள் 100% 100% என்பது 48,000 100% என்பது 48,000. 2 ஆண்டுகள் 3 மாத காலத்தை பாருங்கள். நம்ம 9/4ன்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்குறாங்க. ஆர் தான் வந்து நமக்கு தெரியாது. இப்போது வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 7,560ன்னு சொல்லி பார்த்தோம். 7,560ன்னு சொல்லி பார்த்துட்டோம். 0000 போயிடுச்சு. 10 போயிடுச்சு. 10 போயிடுச்சு. இந்த 4 டிவைடில் இருக்கு இல்லையா. டிவைடில் இருக்கனால இங்கே பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். இங்கே வந்து பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். இப்போ 4 வந்து இங்கே இருக்குது. அப்போ நான் டேரெக்டாக வந்து 4 அடிக்கிறேன். ஓகேவா. 4 அடித்தாக்க 4 2 8ன்னு சொல்லி வரும். ஓகேவா. இப்போ இங்கே வந்து 9 இருக்குது. 9 வந்து இருக்குது. 9 9 9 9 9 8 72 இல்லையா. 9 8 72. அப்போ 8 72 போச்சுன்னா மீதி 36 3 இருக்கும். 36 இருக்கும். நான் 8 பண்ணேக்க 9 4 பண்ணேக்க 36. அப்போ 4 84ன்னு சொல்லி வரும். 1 12 12 இங்கே அடித்தாக்க 7 12 7 2 4 இல்லையா. 7 2 4 லாஸ்ட் பெருக்கி பாருங்கள். 2 8 அப்போ 7 தான் வரும். ஓகேவா. 5 12 60 6 12 72 7 12 பண்ணக்கு 84 இல்லையா. இப்போ 7% என்பது சரியான ஆன்சர். 7 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. 3 கிலோமீட்டர் 300 மீட்டர். இதை வந்து மீட்டரை வந்து மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். அப்போ 3 கிலோமீட்டர்னால் 3000 கிலோமீட்டர். அடுத்தது 300 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 0000 போயிடுச்சு. 0000 போயிடுச்சு. 1 3 3 இங்கே அடித்தாக்க 10. இப்போ 10:1. அதுக்கு மேலே ஷார்ட் பண்ண முடியாது இல்லையா. 10:1 என்பது சரியான ஆன்சர். டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தே சொல்லக்கூடிய கொஷின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 மாறியதான் எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் கேட்குறாங்க. 100% என்பது 20,000. 100% என்பது 20,000. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ 5,000. அப்போ 5,000 என்பது எத்தனை சதவீதம். 5,000 என்பது எத்தனை சதவீதம். 0000 போயிடுச்சு. 10 போயிடுச்சு. 2 2 I2 10 மீதி இருக்கிறது கிராஸில் இருக்கிறது 5 பெருக்குனாக்க 25. அப்போ 25% வந்து உயர்ந்திருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியுது. 20 5 அப்போ 1% எக்ஸ்ட்ரா இருக்குனாக்கா 25ன்னு சொல்லிடலாம். கண்ணில் பார்த்து கூட சொல்லலாம். அடுத்தது ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க. வெற்றி பெற்றவர் எவ்வளோனாக்கா இதில் வந்து ஹையஸ்ட்டாக இது இருக்குது 245 தான் இருக்குது. அவர் தான் வந்து பண்ணாக்கா வின் பண்ணியிருப்பார். அப்போ யார் அவர் பி தான் வந்து வின் பண்ணியிருப்பார். இப்போ பியோடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு டோட்டலாக கூட்டிடுங்க. 153 153 245 102 5 3 2 கூட்டினாக்கா 10 0 மிச்சம் 1 5 4 1 கூட்டினாக்கா 10 மிச்சம் 1 5ன்னு வரும் 500ன்னு சொல்லி வரும். அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 500. 100% என்பது 500ஆம். 100% என்பது 500ன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. 245 என்பது என்ன சதவீதம்? 245 வெற்றி வேட்பாளர் இவர் தானே, பி தானே, என்பது என்ன சதவீதம்? 0000 போயிடுச்சு, 0000 போயிடுச்சு. 4 5 5 4 5 5 4 5 பண்ணாக்கா 5 20 இல்லையா, 4 5 20 4 5 20 மிச்சம் 4 இருக்குது. 9 5 45. அப்போ 49%. 49%. அடுத்தது இரு எண்களின் மீப்பொது வகுத்தி மற்றும் மீப்பொது மடங்கு முறைய 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48இல் மற்றொரு எண்ணை காண்க. மற்றொரு எண்ணை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீப்பொது வகுத்தி மற்றும் மீப்பொது மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பாருங்கள், 16 × 240 ஈக்குவல் டு ஒரு எண் 48 தான். ஒரு எண் 48னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டேரெக்டாக அடிங்க, அவ்வளோதான். ஒரு 16 16 ஒரு 16 16 16 பண்ணாக்கா 48 16 பண்ணாக்கா 48. ஒரு 3 இங்கே அடித்தாக்கா 7 21 8 24 இல்லையா, 8 0. அப்போ 80 என்பது சரியான ஆன்சர். 80 என்பது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின், வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றி முறையே 10 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கிறார்கள். அவர்கள் தொடக்க புள்ளியை காலை 7 மணிக்கு ஒன்றாக சுட்ட தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக, என்ன அங்கே அதிகபட்சம்னு சொன்னாக்கா ஹெச்சிஎஃப் சொன்னேன். இந்த ஒன்றாக அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்சிஎம், ஒன்றாக அப்படின்னு சொன்னாக்கா எல்சிஎம் வரும். ஓகேவா. மீண்டும் எப்பொழுது பிடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுத்துருக்க மதிப்புக்கு எல்சிஎம் எடுங்க. 10 15 20 எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு 5ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். 2 5 10 3 5 5 4 5 20. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு 1 2 3 அப்படியே தான் வரும். 2 4 2 4 வரும். மீதி எதுவும் பண்ண முடியாது இல்லையா. 2 10 5 30 3 2 பார்த்தீங்கன்னா 60. 60 என்பது என்ன, ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிஷம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 60 நிமிஷன்றது ஒரு மணி நேரம். 7 மணிக்குனாக்கா அடுத்தது பண்ணாக்கா 7ஓட 1 கூட்டுங்க, ஏன்னா ஒரு மணி நேரம் இல்லையா. அப்போ 7 + 1 = 8. 8 மணி நேரம். 8 மணி காலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே முற்பகல் பிற்பகல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம். முற்பகலா பிற்பகலான்னு சொல்லி தெரியணும். முற்பகல்னா காலை, பிற்பகல்னா மாலை, அதாவது சாயங்காலம். ஓகேவா. அப்போ ஏ ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். ஏ தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.